வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி டே 11 நம்ம பார்க்க போகிறது ஜாயின் லெட்டர். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஜாயின் லெட்டர் 2 டைப்ஸ் இருக்குது. அந்த 2 டைப்ஸில் ஃபர்ஸ்ட் டைப்பு எஸ்டர்டே நம்ம பார்த்தாச்சு. ரெண்டாவது டைப்பு தான் சம்யுக்தாக்ஷர். சம்யுக்தாக்ஷர்ன்றது ஒன்றுமே இல்லைங்க, ஒரு கான்சனன்ஸ்க்கு முன்னாடி இன்னொரு கான்சனன்ஸ் அது தழுவி வரும், அதுதான் அப்படி சம்யுக்தாக்ஷர் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னன்னு பார்த்தோம்னா இந்த சே தாங்க. இந்த சே கூட எப்படி அட்டாச்சபிள் ஆகி வருது அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த சே ஹாஃப் லெட்டராக கன்வெர்ட் ஆகும். நம்ம லாஸ்ட்டு வித் வெஞ்சன்டே பார்த்தோம் இல்லையா, அதுபோல் இந்த சே இது கூட சேரும், இந்த சே கூட சேரும். இப்படி சேர்ந்துச்சுன்னா என்ன கிடைக்கும்? இந்த லெட்டர் தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இதுதான் ஃபைனல் அவுட்புட். இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வேர்ட் பார்க்கலாம். ம க இல் ம இச் மக்கர் மச் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, குரோக்கடைல்னு அர்த்தம். என்னது? குரோக்கடைல் முதல்லன்னு அர்த்தங்க. ஓகேவா? அப்போ இந்த 2 லெட்டர் எப்படி இந்த சே ப்ளஸ் இந்த சே சேர்ந்தால் என்ன கிடைக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த சே வந்து ஹாஃபாக கன்வெர்ட் ஆகும், இந்த சே வரும். இதுதான் ஃபஸ்ட் வேர்ட், இதுதான் ஃபஸ்ட் லெட்டர். செகண்ட் லெட்டர் என்னன்னு பார்ப்போமா? செகண்ட் லெட்டர் க. இந்த க கூட இந்த க சேர்ந்துச்சுன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? இந்த க கூட இந்த க ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இந்த க ஹாஃபாக கட் ஆகும் அப்படின்றது, இந்த க ஃபுல்லாக வரும். ஓகேவா? அப்போ இது எப்படி வரும்? இந்த லெட்டர் இப்படி தான் ஃபார்ம் ஆகும், க. ஓகேவா? அப்போ இதுக்கான வேர்டு என்னன்னு பார்த்தோம்னா ம இக் க இன் மக்கன். ஆல்ரெடி இன்னும் மக்கன்னா என்னன்னு தெரியும் உங்கள் எல்லாருக்குமே, அதுதாங்க, அதே தான் பட்டர். மக்கன்னா என்ன? பட்டர், பட்டர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் லெட்டர் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் லெட்டர் எப்படி பண்ணுவோம்? இந்த டே ஆல்ரெடி நம்ம இந்த டே இப்படி தான் போடுறோம் அப்படின்னு தெரியும். இந்த டே கூட அதே டே, அதாவது இந்த டே கூட வரும் அப்படின்றத பார்ப்போம். அப்போ இந்த டே அதே போல் தாங்க வரும். இந்த டே கூட அதை அப்படியே முழுசாகவே எழுதுவோம். இதுக்கு என்னன்னு பார்க்கலாம்னா சி சி இட் டி சிட்டி அப்படின்றதுனா என்ன மீனிங்னா லெட்டர்னு அர்த்தங்க. சிட்டினா என்ன மீனிங்? லெட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் லெட்டர் போகலாமா? நெக்ஸ்ட் லெட்டர் இந்த இப்பு கூட இந்த யா சேர்ந்தா என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்பு கூட யா சேர்ந்தா, அப்போ இந்த இப்பு ப இப்படியே பாதியிலே இருக்குங்க. நெக்ஸ்ட்டு யா ஃபுல்லாக வருங்க. அப்போ எப்படி வரும்? யா போட்டுட்டு இந்த பாவை இப்படி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கானது வந்து பார்த்தோம்னா பியாஜ். என்ன சொல்கிறோம்? பியாஜ். பியாஜ்னா ஒன்றுமே இல்லைங்க, ஆனியன். என்னது? ஆனியன். பியாஜ்னா என்னன்னு சொல்கிறோம்? ஆனியன் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு இந்த சா இருக்கு இல்லையா, இந்த சா கூட த சேர்ந்துச்சுன்னா எப்படி வரும் அப்படின்னு பார்ப்போம். இந்த ச ஹாஃபாக வரும். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வித் வெஞ்சன்லேயே பார்த்தோம் இல்லையா, அது போல். அப்போ இந்த த ஃபுல்லாக வரும். அப்போ இஸ் அப்படின்னு வரும். இதுக்கு நம்ம தோ இஸ் தோஸ்த். தோஸ் எல்லாருக்கும் இப்போ இதுக்கான மீனிங் தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? தோஸ்துனா ஃப்ரெண்டுன்னு அர்த்தங்க. தோஸ்துனா ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு 6th லெட்டர் என்னன்னு பார்க்கலாம். 6th லெட்டர் இந்த செகண்ட் கா இருக்கு இல்லையா, இந்த செகண்ட் கா இந்த த கூட சேர்ந்தால் எப்படி வரும் அப்படின்றது. இந்த செகண்ட் கா அப்படி ஃபுல்லாக வரும். இந்த ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல, அது மட்டும்தான் கட் ஆகும் அந்த த கூட வந்ததுன்னா. ஓகேவா? இதுக்கு ச சக்த் அப்படின்றோம். அதுனா ஹார்டுன்னு அர்த்தம். சக்த், ஹார்டு. நெக்ஸ்ட்டு 7th வேர்ட் க ஏ கூட வந்தா அதே போல் தான் க பாதியில் வரும், ஏ வசிக்கிறோம். அப்போ இதுக்கான கொஷின் வேர்ட் கியா. கியா அப்படின்றது பார்த்தோம்னா
வாட்னு அர்த்தங்க. ஓகேவா? கியான்றது வாட்னு மீனிங். இதுதான் இந்த 7 லெட்டர்ஸ் தான் சம்யுக்தாக்ஷரம்னு சொல்லுவோம். again ரீகால் பண்ணுற பாருங்கள். இந்த சவோட சேர்ந்து இது போல் உருவாகுது. இதுக்கான லெட்டர் மக்கர்ம, சகட அர்த்தம் crocodile. இந்த காவோட சேர்ந்து கவா வருது. அப்போ இதான வேர்டுன்னா மக்கன்னா பட்டர் அப்படின்னு அர்த்தம். இந்த இட்டு கூட சேர்ந்து ட அப்படின்னு சொல்கிறோம். சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த சிட்டினா லெட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த பாதியில் வரும். அப்போ பியா அப்படின்னு சொல்லுவோம். பியாஜ்னா என்ன? ஆனியன். ஆனியன். நெக்ஸ்ட்டு இஸ்ஸு ப்ளஸ் த அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தோஸ்துனா ஃப்ரெண்டு. நெக்ஸ்ட்டு இக்கு ப்ளஸ் த அப்படின்னா சக்துனா ஹார்டு அப்படின்னு சொல்லுவோம். இக்கு ப்ளஸ் கியானா வாட். These are the 7 words, 7 letters in Samyuktakshar. Thank you for watching.